வணக்கங்க. குமார் ஆஃபீஸில் இருந்து அப்போ தான் வேலைக்கு சேர்ந்திருப்பாரு. ஆஃபீஸ் விட்டு சாயந்தரம் ஆனோன்னே தன்னுடைய நண்பர்களை எல்லாம் சந்திக்கிறான். அப்போ குமாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறான், டேய் குமார், நான் கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். டேய், நம்ம இப்போ தானடா வேலையில் சேர்ந்தோம், எப்படிடா நீ கார் வாங்கின, அவ்வளோ நீ கையில் வச்சிருந்தியா அப்படின்னு கேட்பான். அதெல்லாம் இல்லை, ஒரு 10,000 ரூபா கட்டி வாங்கிட்டேன், இஎம்ஐ கட்ட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லுவார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு நண்பர் அவர் குமார்கிட்ட சொல்லுவான், டேய் நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஐயோ, நீ அவ்வளோ காசு அதுக்குள்ள சேர்த்துட்டியா, அந்த மாதிரி எதுவும் இஎம்ஐயா அப்படின்னு கேட்பான். இல்லை இல்லை, என்னுடைய மனைவி நகையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வச்சு நான் வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ இன்னொரு நண்பன் என்ன சொல்லுவான், நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நிறைய முதல்லாம் போட்டு அப்படின்னு சொல்லுவான். இவனுக்கு ஒரே இதாக இருக்கும், குழப்பமாக இருக்கும். நம்மளும் இப்போ தான் வேலையில் சேர்ந்தோம், அப்போ நம்மளும் இந்த மாதிரி காரு வீடெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு இவனுக்கு ஒரு மனநிலை வருது. ஆனால் இவன் வளர்ந்த சூழ்நிலை அவங்க அப்பாவோ தாத்தாவோ யாருனாலும் கடன் இல்லாமல் அவங்க அமைதியாக வாழ்ந்த வாழ்க்கை. அதனால இவனுக்கு ரொம்ப ஒரே குழப்பமாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய தாத்தாட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட போய் சொன்னோம். தாத்தா, என்னுடைய நண்பர்கள் இஎம்ஐ அப்படின்னு பணம் கட்டிக்கிட்டு காரு வீடு எல்லாம் வாங்கியிருக்காங்க, நானும் அந்த மாதிரி வாங்கலாமா தாத்தா அப்படின்னு கேட்பான். அவன் தாத்தா தான் அவனுக்கு குரு, அவனுடைய ஃப்ரெண்டு, அவனுடைய வெல்விஷர் எல்லாமே. உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் சொன்னால் உனக்கு புரியாது, இந்த கதையை கேளு, இதை கேட்டேன்னா உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது 2 துறவிகள் இருப்பாங்க. அந்த 2 துறவிகளும் நடுவில் ஒரு ஆறு ஓடும். இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு பௌர்ணமி தோறும் போவாங்க. போயிட்டு அங்கே உள்ள சிவபெருமானை வழிபட்டுட்டு அங்கே தியானம் பண்ணிட்டு வருவாங்க. வழக்கமாக இவங்க 2 பேரும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த இவங்களுடைய தங்கியிருக்க இடத்துக்கு புதுசாக ஒரு துறவி இவங்களோட சேர்ந்துக்கிறாரு. இவங்களும் அவரை தங்களோட வச்சுக்கிறாங்க. உடனே 3 பேரும் சேர்ந்து ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஆற்ற கடந்து அங்கே போகிறதுக்காக வராங்க. அப்போது ஒரு படகோட்டி நிற்கிறாரு. வாங்கன்னா ஆற்ற கடந்து விடுதே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துறவி. இல்லை, நீங்கள் அங்கே தியானம் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியும், புண்ணியம் என்ன கொஞ்சம் கிடைக்கட்டுமே, நான் அங்கே தானே போகிறேன், உங்களை கொண்டு விடுறேன் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு 3 பேரும் படகுல ஏறி உட்காந்துருவாங்க. அந்த கரைக்கு போயிடுவாங்க. அந்த கரைக்கு போன உடனே போய் சிவபெருமானை தரிசிட்டுலாம் வரும்போது அந்த முதல் துறவியை சொல்கிறாரு, அச்சோ, நான் தியானம் பண்ணுறதுக்கு வைக்கக்கூடிய ஒரு விரிப்பு அதை விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு அதில் வச்சு தியானம் பண்ணாதான் எனக்கு ஒரு தியானம் பண்ண ஒரு திருப்தி, ஒரு நிறைவே கிடைக்கும், நான் அந்த துணியை எடுத்து இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவார். இந்த புதுசாக துறவி பார்த்துக்கிட்டே இருப்பார். போனால் அங்கே அந்த படகோட்டியே காணும். அவன் போயிட்டான். ஐயோ, படகோட்டி இல்லையே, இவர் எப்படி ஆற்ற கடந்து போயிட்டு எடுத்துகிட்டு வருவாருன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது கடன்னு ஆற்று மாதிரி அப்படின்னு நடந்து அப்படி போயிடுவார். போயிட்டு அங்கே போயிட்டு துணி எடுத்துட்டு எப்படி போனாலும் அதே மாதிரி நடந்து வந்துடுவார். ரொம்ப ஆச்சரியமாக அப்படி பார்த்துட்டே இருப்பான். இன்னும் இவர் எப்படி அப்படி நடந்தார் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோணும். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2வது துறவியும் சொல்வார், இன்னைக்கு பௌர்ணமின்றதையே மறந்து போயிட்டேன், அடுப்பெல்லாம் பற்ற வச்சேன், கடைசியில் அதை அணைக்காமையே வந்துட்டேன், ஏதாவது விபரீதம் நடந்துடக்கூடாது, நான் இப்போ உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரும் போவார். அவர் போகிற சமயத்துலேயும் பார்த்தா அவர் படகுட்டி இருக்காது. இந்த புதிய துறவி பார்த்துக்கிட்டே இருக்காரு. படகுட்டி இல்லை, அவர் போன அப்படியே தண்ணியில் அப்படி மேலே ஆற்று மேலே அப்படி நடந்து போனார். போயிட்டு தான் வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இவங்க அப்படி ஆற்று மாதிரி அப்படி நடந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மழை பெய்யுது. உடனே நம்மளும் துணியை வெளியில் காய வச்சோம், நம்மளும் போய் துணியை கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு அந்த புதிய துறவி போகிறார். போய் ஆற்றுக்கரைக்கு போகிறாரு. அதே மாதிரி படகோட்டியில் 2 பேரும் ஆற்றுல நடந்தாங்க. நம்மளும் துறவி, நம்மளும் இவ்வளோ நேரம் தியானம்லாம் பண்ணுறோம், கடவுள் அவங்களுக்கு சக்தியை கொடுத்த மாதிரி நமக்கு கொடுக்காமையே இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி நடக்க தொடங்குறாரு. அப்படி ஆற்றுல அப்படி காலை வச்சுன்னு தொப்புக்குள்ள விழுந்துருவார். அப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு மறுபடியும் முயற்சி பண்ணுவார், அப்பயும் விழுந்துருவார். இதை பார்த்துட்டு இந்த 2 துறவிகளும் சிரிப்பாங்க. அப்போ இந்த குமார் அவங்க தாத்தாட்ட கேட்குறான், ஏன் தாத்தா, அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள் அந்த சக்தியை கொடுத்தாரா, இந்த புதிய துறவிக்கு கொடுக்கலையா, ஏன் அவனால் நடக்க முடியல அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், அப்படிலாம் எந்த ஒரு சக்தியெல்லாம் இல்லைப்பா, அந்த 2 துறவியும் ரொம்ப நாளாக அந்த இடத்துலயே இருக்காங்க, அங்கே இருந்து
இந்த சைடு எப்பவுமே வருவாங்க. அந்த ஆத்துல எங்கெங்க பாறை இருக்கு எல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க தண்ணி மேல நடந்து போல அந்த பாறையில கால் வச்சு அந்த சைடு போயிருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா இவருக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரிதான்ப்பா நீ வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லி வாங்கினேன்னா அந்த இஎம்ஐ கதையும் அவங்கெல்லாம் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு இந்த பாறைகளை மிதிச்சு அந்த ஆற்ற கடக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கையிலும் வேற ஒருத்தர் சம்பாதிச்சு கொடுக்கலாம். அவருடைய சம்பளம் அந்த வீட்டிற்கு அவ்வளவு தேவைப்படாமல் இருக்கலாம். முன்னோர்களுடைய சொத்து சுகம் இருக்கலாம். இல்லை அம்பானி அவங்கெல்லாம் பெரிய பெரியவங்களாம் கடன் வாங்கினாலும் அவங்க இந்த பாறைகள் மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிறைய சாதகங்கள்லாம் இருக்கு. அதனால தான் அவங்க கடன் வாங்குறாங்க. இஎம்ஐ அப்படின்றது இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது ஒரு ரொம்ப கஷ்டம். அது குடும்பமானவரை நம்ம இஎம்ஐக்கு பொருள் வாங்கக்கூடாது. இப்போ நம்ம ஒரு கார் வாங்கணும்னா அது ஒரு 50% கையில் பணத்தை வச்சுட்டு தான் வாங்கணும். அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா குமாருக்கு சொல்றாரு. உண்மையே அதுதானேங்க. ஒரு 8 லட்சத்துக்கு கார் வாங்குறோம்னா ஒரு 4 லட்சமாவது கையில இருந்தா வாங்கினோம்னா அப்புறம் இஎம்ஐ கட்டுறது ரொம்ப கூட தெரியாது. எது தேவையோ அந்த பொருட்களை அவசியம் என்றால் மட்டும்தான் வாங்கினா இது. இப்போ வாரன் பப்பட் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் காரே வச்சுக்கலையாங்க. அவர் கேட்டா காரைங்க 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து காரை வாங்கி வீட்டு வாசல்லே நிப்பாட்டி இருக்கணும். அதுக்கு ஒரு டிரைவர் போடணும். நம்மளுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் ஓலோ ஆட்டோ எல்லா வசதிகளும் இருக்கு. அந்த 10 லட்சத்தை நான் வியாபாரத்தில் போட்டுட்டேன்னா எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய தங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. நீ அதையும் கேட்டுக்கோ. உனக்கு எது மனசுல படுதோ உனக்கு அவசியமான பொருட்களை வாங்கி நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அவருடைய குருவும் வழிகாட்டியுமான அந்த ஃப்ரெண்டான தாத்தா குமாருக்கு நல்ல விளக்கமாக சொன்னார். உண்மைதானங்க. கடன் அன்பை மட்டுமாக முறிக்கும், சந்தோஷத்தையும் சேர்த்துல அது இழக்க வைக்கும். எனவே புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.